In this video, we are going to see the topic synchronous counter. Let's see the definition. Each flip-flop is triggered at the same time. The counter is called a synchronous counter. Okay, so synchronous counter la, okay, clock pulse will be given, okay, at the same time to all the flip-flops. Adha enna appadina synchronous counter. So ஒரே நேரத்துல எல்லா flip flopக்கும் clock pulse கொடுக்கிறது, that is called as synchronous counter. Okay, so நம்ம previous videoல பார்த்த asynchronous counterல, okay, 2 bit 3 bit asynchronous counter and then 4 bit பார்த்த மாதிரி synchronous counterலயும் 2 bit 3 bit 4 bit பார்க்க போறோம். Okay, so இந்த மாதிரி synchronous counter okay வரையணும்னு பார்க்கலாம். Okay, so this is 2 bit synchronous counter. So ரெண்டு flip flop 2 bit நால நான் இத்தனை flip flop, okay, ஒரு bit அப்படினா ஒரு flip flop போதும், 2 bit இருக்கிறதுனால 2 flip flops வரையணும். நாங்க எடுத்துக்கிறது என்ன அப்படினா JK flip flop. So இது A and B, இது A flip flop and A JK flip flop, இது வந்து B JK flip flop. ஓகேவா? இங்க நம்ம asynchronous counterல என்னன்னா, ஓகே, இதோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் flip flopக்கு clock pulse போகும். ஓகேவா? பட் synchronous counterல ஒரே clock pulse, ஓகே, at the same time கொடுக்கறனால, ஓகே, என்ன பண்ணனும், ரெண்டுமே வந்து simultaneously கனெக்ட் பண்ணிருக்கணும். A flip flopையும் B flip flopையும் என்ன பண்ணனும், clock pulse simultaneously கனெக்ட் பண்ணிருக்காங்க. Okay, and then JA KA பார்த்தோம் அப்படினா ஒரு high logic 1 போகுது. Okay, அந்த logic 1 JA ஓடையும் KA ஓடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க, as well as JB KB ஓடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. Okay, this how you draw 2 bit synchronous counter. 2 bit னா நமக்கு எத்தனை flip flop வரும், 2 flip flops வரும். So 2 flip flops எப்படி நம்ம synchronous counterல வரையணும். Okay, synchronous counterல பொறுத்தளவுல clock pulse will be given, okay, at the same time to all the flip flops. அதுதான் synchronous counter. So இப்போ நம்ம வந்து clock pulse simultaneously கொடுக்கிறதுனால clock pulse எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கோம், இப்போ வந்து third ஒரு flip flop வந்தாலும் simultaneously என்ன பண்ணியிருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். Okay, and then inputs, that is JA KA, இங்க JB KB எல்லாம் logic 1 ஒரு லைன் நம்ம நார்மலா synchronousல வரையற மாதிரி என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் clock pulseல தான் asynchronousக்கும் synchronousக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? asynchronousல என்ன பண்ணியிருப்போம், இதோட அவுட்புட் எடுத்து அடுத்த flip flopோட, ஓகே, clock pulseக்கு கொடுத்திருப்போம். பட் இங்க என்ன டிஃபரன்ஸ், synchronousல ஒரே clock pulse எடுத்து simultaneously எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கோம். ஃபைன். ஓகே, சோ அடுத்து பார்க்கலாம் 3 bit synchronous counter எப்படி வரையணும் அப்படின்ட்டு. So 3 bit synchronous binary counter இருக்கிறதுனால எத்தனை flip flop வரும், 3 flip flops வரும். So நான் எத்தனை எடுத்திருக்கேன், A B C 3 flip flops எடுத்திருக்கேன். Okay, that is LSB. Okay, இதோட higher order, that is A ஓட higher order B, B ஓட higher order என்ன C, அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். LSB தான் இங்க வரும், MSB இங்க வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 3 flip flopையும் வரைஞ்சிருக்கேன். JK எடுத்திருக்கேன். So JA KA அவுட்புட் என்ன, QA QA bar. அதே மாதிரி இங்க இன்புட் JB KB and then இங்க JC KC. ஓகேவா? இப்போ A ஓட clock pulse, ஓகே, அதுதான் 3 flip flopக்கு என்ன பண்ணிருக்கேன், அப்ப simultaneously என்ன ஆகும், 3 flip flopக்கு clock pulse சென்ட் ஆகும். ஃபைன். சோ அதுதான் asynchronousக்கும் synchronousக்கும் உள்ள டிஃபரன்ஸ். asynchronousல இதோட அவுட்புட் எடுத்து இங்க clock pulse கொடுத்திருப்போம். பட் synchronousல, ஓகே, simultaneously 3 clock pulseயும், சாரி 3 flip flopையும் என்ன பண்ணிருக்கோம், simultaneously clock pulse கொடுப்போம். ஓகேவா? and then இன்புட்டுக்கு நார்மலா நம்ம ஹைனா ஒண்ணுல logic 1. ஓகே, ஸோ லாஜிக் 1 ஒன்று ட்ரா பண்ணி என்ன பண்ணணும், எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்க்கும், ஓகே, இன்புட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு லாஜிக் 1 இங்கே இப்படி போகுது. ஸோ அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து JA KAக்கு கொடுத்துட்டோம், as well as JB KBக்கு கொடுத்துட்டோம். ஃபைன். அண்ட் தென் JC KCக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம 3 bit பார்த்துருக்கோம். 4 bit நீங்களாவே பார்த்துக்கோங்க. 4 bit இதே மாதிரி இப்போ 3 bit 3 flip flops வரல, அங்கே என்ன வரும், 4 flip flops வரும். 4 flip flopஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க, clock pulse simultaneously வரைஞ்சுக்கோங்க. மேலே இருக்க ஹையை வந்து ஒவ்வொரு flip flopக்கும் இன்புட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் டு டிசைன் அ சிங்க்ரோனஸ் கவுண்டர். ஒரு சிங்க்ரோனஸ் கவுண்டரை எப்படி டிசைன் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டரில் டிசைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நீடட். ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நீடட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பை யூசிங் திஸ் ஃபார்முலா 2n greater than or equal to number of states in the counter. Okay, இது நம்ம நார்மலாக கேபிட்டல் Nல எடுத்துக்குவோம். ஸோ ஃபார்முலா என்ன, 2n greater than or equal to n. ஓகே, செகண்ட் ஸ்டெப், choose the type of flip flop to be used. என்ன kind of flip flop நம்ம எடுக்க போகிறோம், JK, T, D,
SRA என்ன flip flop எடுக்க போறோம் நம்ம பார்க்கணும். ஓகே, third step என்னன்னா ஓகே using excitation table for the selected flip flop. Okay, we are going to use excitation flip flop for the given flip flop. எந்த flip flop கொடுத்திருக்காங்களோ அதோட excitation table தான் நம்ம third stepல யூஸ் பண்ண போறோம். Okay, and then fourth step is K-map simplification. Okay va, and then fifth step is logic diagram. இது எப்பவுமே as usual தான் truth table வரைஞ்சோனே K-map simplification பார்ப்போம். K-map simplification பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், logic diagram வரைவோம். Okay va, so இதான் 5 steps. Determine the number of flip flops. Second one is choose the type of flip flops. Okay, and then third one is okay using excitation table for the selected flip flop, and then fourth one is use K-map simplification. Fifth one is draw the logic diagram. Okay va, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் see the problem. So problem 1, design a mod 6 okay mod 6 synchronous counter using T flip flop okay and implement it. Okay, we are going to design a mod 6 synchronous counter using T flip flop. T flip flop யூஸ் பண்ணி ஒரு mod 6 synchronous counter நம்ம என்ன பண்ண போறோம், டிசைன் பண்ண போறோம். mod 6 பதிலா ஒரு வேளை சப்போஸ் எக்ஸாம்ல டிவைட் பை 6 ன்னு கேட்டாலும் அதே தான் மீனிங். mod 6 ன்னு கேட்டாலும் சரி, டிவைட் பை 6 ன்னு கேட்டாலும் சரி, ரெண்டு மீனிங் ஒன்று தான். ஓகேவா, ஓகே சொல்யூஷன். லெட்ஸ் see the solution. First step என்ன, we are number of flip flops needed என்ன நம்ம என்ன பண்ணணும், first கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் flip flops needed நம்ம எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், that is 2 power n greater than or equal to n. ஓகே, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ல கேபிட்டல் n வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த கவுண்டர் வந்து கொடுத்துட்டாங்க. கேபிட்டலோட n-ஓட வேல்யூ என்ன, that is 6. ஓகேவா, அப்போ 2 power n greater than or equal to 6 நம்ம வந்து இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வந்து 2 power n greater than or equal to 6. ஓகே, எந்த வேல்யூ n-க்கு போட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம 3 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் 2 power 3 நம்மளுக்கு என்ன 8. ஓகேவா, ஸோ 8 போட்டோன்னா நம்மளுக்கு 8 that is greater than or equal to 6 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த எண்டை என்ன பண்ணணும், வேல்யூஸ் போடணும். நம்ம 3 போட்டோம்னா கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ 3 போட்டால் 8 வரும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. பட் 2 power 2 போட்டோம் அப்படின்னா 4 வரும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அடுத்தது போட்டால் 3 போட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன எழுதிட்டோம், மினிமம் ஆர்டரில் நம்ம எடுத்துட்டோம், தட் இஸ் n is equal to 3ன்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, சூஸ் த டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் டு பி யூஸ்டு. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்னு பார்க்கணும். நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க T. சப்போஸ் கொஷின்லேயும் கொடுக்கலன்னா JK எடுத்துக்கோங்க டிஃபால்ட்டாக. ஓகே, ஸோ நம்ம டீம் கொடுத்தனால ஓகே டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் டு பி யூஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா T ஃப்ளிப் ஃப்ளாப்னு எடுத்திருக்கேன். ஓகே, T ஃப்ளிப் ஃப்ளாப்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்டெப் 3 எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் T ஃப்ளிப் ஃப்ளாப். இப்போது நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் சிங்க்ரோனஸ் கவுண்டர். ஓகே, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் டு டிசைன் அ சிங்க்ரோனஸ் கவுண்டரில் நம்ம பார்த்தோம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் T ஃப்ளிப் ஃப்ளாப். என்ன செலக்ட் நம்ம பண்ணியிருக்கோமோ ஃப்ளிப் ஃப்ளாப் அதோட எக்ஸிடேஷன் டேபிள் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் டயக்ராம் ஆஃப் mod 6 கவுண்டர் பார்க்கலாம். ஸோ mod 6 கவுண்டரில் வேல்யூஸ் எது வரைக்கும் வரும் அப்படின்னா m0 ஒரு ஒன்றும் இல்லை, தட் இஸ் 0 தான் m0ன்னு நான் வச்சுருக்கேன். 0 1 2 3 4 5. ஓகே, ஸோ mod 6ல் கவுண்ட் பண்ணால் எனக்கு வந்து 6 வரணும். அதுதானே தவிர 6 வேல்யூஸ் நம்ம எடுக்கக்கூடாது. 6 வேல்யூஸ்னால் என்ன, 0 0 0 0 0 1 0 1 0 அப் டு 1 1 0 வரை எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும்னா m0 m1 m2 m3 m4 m5. ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் 6 வரணும். ஓகே, 1 2 3 4 5 6 வந்துருச்சா. ஸோ கவுண்ட் நம்மளுக்கு 6 வருது, mod 6. அதுதான் mod 6 கவுண்டரோட மீனிங். ஓகே, இப்போ சப்போஸ் mod 10ன்னு கொடுத்தா எது வரைக்கும் எடுத்திருப்பீங்க, 9th வரை. mod 7ன்னு கொடுத்தீங்கன்னா 6 வரை எடுப்போம். பிகாஸ் ஏன் 0 இன்வால்வ் ஆகிறனால நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும். இப்போ mod 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எது வரை எடுப்பீங்க, 7 வரை. 0 to 7 வரை எடுப்பீங்க. பிகாஸ் 0 to 7 ஆட் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டாக 8 கவுண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வரை எடுக்கணும். ஓகே, சப்போஸ் எக்ஸாம்பிள் ட்ரா த ஸ்டேட் டயக்ராம் ஆஃப் mod 6 கவுண்டர்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் வரணும். ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் T ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிட்டோம். தட் இஸ் T ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸிடேஷன் டேபிள் நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஸோ அதை நம்ம எக்ஸிடேஷன் டேபிள் இங்கே எழுதிடணும். ஓகே, இப்போ அடுத்தது mod 6 கவுண்ட். இந்த எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் T ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் mod 6 கவுண்டர் என்ன பண்ண போகிறோம், ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் mod 6 கவுண்டர்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து தட் இஸ் ஹையர் ஆர்டர் போட்டுக்கணும். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன n is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. n is equal to 3 அப்படின்னா 3 பிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 3 பிட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து எத்தனை காம்பினேஷன் வரும்? தட் இஸ் 0 to 7 வரைக்கும் நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ வந்து 0 to 7னால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஓகே, ப்ரெசன்ட் ஸ்டேட் எழுதிக்கிறேன். தட் இஸ் QC, QB, QA. ஏன் இந்த 3 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன்? பிகாஸ் 3 பிட் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்திருக்கு. தட் இஸ் n is equal to 3 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம்னா அப்போ எத்தனை பிட் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் வரும்? 3 இன்புட் வேரியபிள்ஸ் தான் வரும். 3 இன்புட் வேரியபிள்ஸ் தான் வந்துச்சுன்னா எத்தனை காம்பினேஷன் வரும்? தட் இஸ் 0 to 7. ஸோ நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஏன் QC, QB, QA தட் இஸ் ஹையர் ஆர்டர்லேருந்து தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம். அசிங்க்ரோனஸ்லேயே பார்த்தோம், அதே மாதிரி எழுதியிருக்கேன். QC, QB, QA இது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் நான் எப்படி எழுதியிருக்கேன்? QC + 1, அதாவது இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் இங்கே இருக்குது. ஓகே, இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் இங்கே இருக்குது, இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட். இப்போ இது நம்ம உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிவன் ஸ்டேட் என்னன்னு தெரியும். தட் இஸ் mod 6 கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ mod 6 கவுண்டர் இதுலேயே வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 6 அப்படின்னா 6 வந்து எந்த வேரியபிள்குள்ளே வரும்னா 3 வேரியபிளில் தான் வரும். 3 வேரியபிள் வருதுன்னா 0 to 7 காம்பினேஷன் தான். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 0 to 7 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்? வேல்யூஸ் எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டை ஃபில் பண்ணணும். 0 to 7னா இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் பார்க்குறோம்ல, QC, QB, QA இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேட் இது எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் D. இப்போ நம்ம வந்து எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் mod 6 கவுண்டர் தான் எழுத போகிறோம். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 000 அப் டு 111 வரைக்கும் எழுதிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் எழுதணும், பார்க்கலாம். இப்போ இங்கே இதோடைய வேல்யூ என்ன? 0 ஆக்சுவலி டெசிமல் வேல்யூ என்ன? 0 உடைய இந்த mod 6 கவுண்டரில் இது பார்க்கலாம். ஸ்டேட் டயக்ராமில் 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 2. இப்போ பார்க்கலாம். ஓகே, அப்போது தட் இஸ் 000 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன பார்த்தோம்? 001 அதை எழுதணும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 001 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 2ன்னு பார்த்தோம். 2 பைனரி வேல்யூ என்ன? 10. ஸோ 010. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். 2 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 3. அப்போது இங்கே 2 என்ன இருக்குது? 010. 2 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 3. ஸோ 011. ஓகே, இப்போது அடுத்தது என்ன? 3 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 3 நெக்ஸ்ட் ஸ்டேட் 4. அப்போ இங்கே பாருங்கள் 011 அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் 4 பைனரி வேல்யூ வேணால் 100. ஓகே, இப்போ 5 நெக்ஸ்ட் ஸ்டேட் 4 நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்துட்டோமா? 5 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? M0. 5 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? M0. ஓகே, ஸோ 5 பார்த்தோம் அப்படின்னா 101க்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? 000. இப்போ அடுத்தது பாருங்கள் 6. இது வந்து வேல்யூ என்ன? 6. 110. ஓகே, 110 இங்கே இருக்குதா? 6 நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்குதா? இல்லை. ஓகே, இல்லாத ஒரு வேல்யூவை அசிங்க்ரோனஸில் எப்படி எழுதுவோம்? ஞாபகம் இருக்கா? அசிங்க்ரோனஸில் எப்படி எழுதுவோம்? 0ன்னு எழுதுவோம். ஓகே, பட் சிங்க்ரோனஸில் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். அப்போது இல்லாத ஒரு வேல்யூக்கு ஓகே அசிங்க்ரோனஸில் மட்டும்தான். ஓகே, அசிங்க்ரோனஸ் ஏசிங்க்ரோனஸ்ன்னு பார்த்தோம்ல, அது அசிங்க்ரோனஸ் ஏசிங்க்ரோனஸ் அதில் மட்டும்தான் 0ன்னு வரும். இல்லாத ஒரு வேல்யூக்கு 0 அசிங்க்ரோனஸில் மட்டும்தான் போடுவோம். சிங்க்ரோனஸில் 6க்கு அப்புறம் இல்லை, பிகாஸ் mod 5 வரதான் இருக்குது. M5 வரதான் இருக்குது. M5 நெக்ஸ்ட் ஸ்டேட் அகெயின் M0 தான் வருது. ஓகே, அதனால தான் இந்த 5க்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ வேணால் 00ன்னு கொடுத்துருக்கேன். 6 நெக்ஸ்ட் ஸ்டேட் எனக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தா 7 நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் எனக்கு தெரியாது. அதனால எக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் 6 and 7 என்ன போட்டிருக்கேன்? எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் இப்போ 2 ஃபில் பண்ணிட்டோம். இது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு நீ எழுத வேண்டியது இந்த ஸ்டேட் தான், ப்ரெசன்ட் ஸ்டேட். இது ப்ரெசன்ட் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, எக்ஸிடேஷன் டேபிளாக ஃபில் ஃப்ளாப், அதாவது எந்த கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எழுதுவோம். போக புரியும். இப்போ இதுக்கு நீ என்ன எழுதணும்? கிவன் பிட் என்ன? mod 6. mod 6 என்ன கவுண்ட்டுக்குள்ளே வரும்? 3 இன்புட் வேரியபிளாக தான் வரும். 3 இன்புட் வேரியபிள்னால் நீங்கள் என்ன காம்பினேஷன் வரும்? 0. ஸோ 3 இன்புட் வேரியபிள்னால் உனக்கு என்ன காம்பினேஷன் வரும்? தட் இஸ் 0 to 7க்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ 0 to 7க்குள்ளே என்ன பண்ணிக்கோ? எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் இது இந்த காலம் என்ன? நெக்ஸ்ட் ஸ்டேட் காலம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் காலம் எப்படி ஃபில் பண்ணுவேன்? ஓகே, mod 6ல் ஓகே கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட் டயக்ராம் வச்சு நீ எது கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிச்ச பிறகு ஓகே, ஸோ இதில் வந்து mod 6ல் எது வராது? ஓகே, தட் இஸ் 6 and 7 வராது. பிகாஸ் mod 5 வேல்யூ வந்து இப்போ BCD வேல்யூ எக்ஸிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 மாதிரி mod 6 வேல்யூ எக்ஸிட்ஸ் ஃப்ரம் 0 to 5. mod 8 value exceeds from 0 to 8. So அந்த மாதிரி வரும். mod 10 value exceeds from 0 to 9. அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா 0லேருந்து கவுண்ட் ஆகிறனால கவுண்ட் பண்ணுறது 10 வந்தோடனே முடிஞ்சிடும். அதுதான் mod. ஓகே,
ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன், பட் அது ஆக்சுவல் மீனிங்கில். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் QCயும் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் QC + 1ஐயும் பார்த்தோம் அப்படின்னா 0 0. அடுத்த காலம் என்னென்னா எதாவது எக்ஸிடேஷன் டேபிள் நம்ம ஃபில் பண்ண போகிறது. ஆக்சுவலி இந்த டேபிள் என்னென்னா எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் mod 6 கவுண்டர். ஓகே, எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் T flip flop பார்த்து தான் இந்த mod 6 கவுண்டர் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம், Q தட் இஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 இருந்துச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 0 இருந்துச்சுன்னா T வேல்யூ வேணால் 0, அதுதான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். அப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் QC 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் QC + 1 0னா தட் இஸ் TC வேல்யூ வேணால் 0. ஓகே, QC + 1 அந்த ரெண்டையும் பார்த்து எதில் எழுதணும், TCயில் எழுதணும். ஓகே, இப்போ அடுத்தது QBயும் QB + 1 தட் இஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் QBயும் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் QB + 1ஐயும் பார்த்தோம்னா அதே தான் 0 0ன்னு பார்த்தா T வேல்யூ என்ன எக்ஸிடேஷன் டேபிளில் 0. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம்னா QAயும் QA + 1 பார்த்தோம்னா 0 1ன்னு வருது. 0 1ன்னு பார்த்தா எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் Tயில் பார்த்தோம் அப்படின்னா 0 1க்கு என்ன 1. அப்போது ஓகே, ப்ரெசன்ட் ஸ்டேட் 0வாக இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 இருந்துச்சுன்னா TA வேல்யூ வேணா 1. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து ஓகே QC இப்போ அடுத்தது எடுத்துட்டோன்னா இதுவும் பார்க்கணும். அடுத்தது QBயும் QB + 1 அடுத்தது இதையும் பார்த்துட்டு இந்த லாஸ்ட் 3 காலம்ஸ் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். எக்ஸிடேஷன் டேபிள் ஆஃப் T flip flop பார்த்து எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் mod 6 கவுண்டர் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் சிங்க்ரோனஸ் கவுண்டர் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த தப்பும் பண்ணிடாது. எக்ஸிடேஷன் டேபிள் ஓகே போட்டுட்டு என்ன பண்ணிக்கோ இதை ஃபில் பண்ண. ஓகே, mod 6 கவுண்ட் ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரெசன்ட் ஸ்டேட் எத்தனை வரும்னு பார். தட் இஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட். இந்த ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் தான் ப்ரெசன்ட் ஸ்டேட், அடுத்த 3 காலம்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட். இது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் பார்த்து நீ ஃபில் பண்ண போகிற டேபிள், தட் இஸ் எக்ஸிடேஷன் டேபிள். ஓகேவா, அப்போது நீ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் எத்தனை வரும்னு கண்டுபிடிக்க, எத்தனை காலம் 1 3 இல்லை 2 4ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இல்லைனா நீ நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து 6ஆக இருக்கிறதுனால 3 இன்புட் வேரியபிள்குள்ளே தான் வரும், அதனால 3 இன்புட் வேரியபிள் எடுத்திருக்கேன். இதை நீ போட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு ஸ்டேட் டயக்ராம் பார்த்து வரைஞ்சிரு அண்ட் தென் எக்ஸிடேஷன் டேபிள். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, K-map சிம்பிளிஃபிகேஷன். ஸோ K-map சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு போடுவோம், அவுட்புட்டுக்கு தான் எப்போவுமே நார்மலாக போடுவோம். ஸோ ஃபார் TC ஓகே எதுக்கெலாம் நம்ம K-map சிம்பிளிஃபிகேஷன் போடுவோம்னு பாருங்கள். TC TB TA இந்த 3க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், K-map சிம்பிளிஃபிகேஷன் போடுவோம். ஸோ அதனால் TCக்கு நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன், TB அண்ட் TA கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்புட் வேரியபிள்ஸ் எப்பவுமே ப்ரெசன்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் எடுக்க மாட்டோம், ப்ரெசன்ட் ஸ்டேட் தான் எடுப்போம். அப்போ இங்கே என்ன 3 இன்புட் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை K-map போடுவீங்க, இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட், இது நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே 3 இன்புட் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ 3 இன்புட் வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன K-map யூஸ் பண்ணுவோம், 3 இன்புட் வேரியபிள் 3 இன்புட் வேரியபிள் 3 வேரியபிள் K-map போடுவோம். ஓகே, ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். ஓகே, லெஃப்ட் சைட் QC QBA QAன்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து 0 1 இங்கே 0 0 0 1 1 1 1 0. இப்போ வந்து ஓகே, ஸோ 0 0 0க்கு ஓகே தெரியுதா, 0 0 0க்கு TC ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம், TC தான் எடுத்துருக்கோம். ஸோ 0 0 0 0க்கு TCயோட வேல்யூ வேணால் 0 அண்ட் தென் 0 0 1க்கு TCயோட வேல்யூ வேணால் 0. ஓகே, அண்ட் தென் 0 1 0க்கு TCயோட வேல்யூ வேணால் 0. ஸோ அதை பார்த்து இங்கே எழுதணும். ஓகே, 0 0 0க்கு TCயோட வேல்யூ வேணால் 0, 0 0 1க்கு TCயோட வேல்யூ 0, 0 1 0க்கு TCயோட வேல்யூ 0. ஸோ இந்த மாதிரி பார்த்து என்ன பண்ணணும், TCயோட வேல்யூவை இந்த K-mapல போட்டு குரூப் பண்ணணும். குரூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இதுவும் குரூப் ஆகுது. அதுக்கு கன்சர்ன் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன வருது, QC QA + QB QAன்னு வருது. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் பார்த்து என்னன்னு அந்த குரூப் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டாக பார்த்து எழுதிருங்க. அடுத்தது ஃபார் TBக்கும் அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் எடுத்திருக்கேன், QC QB QA. ஸோ மேலே என்ன எடுத்துருக்கோம், 0 0 0 1 1 1 1 0, லெஃப்ட் சைடில் 0 1. ஓகேவா, இப்போது அதே மாதிரி ஓகே அதே மாதிரி 0 0 0க்கு TBயோட வேல்யூ என்ன 0, 0 0 1க்கு TBயோட வேல்யூ என்ன 1, 0 1 0க்கு TBயோட வேல்யூ 0. ஸோ அதை தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ 0 0க்கு TBயோட வேல்யூ 0, 0 0 1க்கு TBயோட வேல்யூ 1, 0 1 0க்கு TBயோட வேல்யூ 0. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற காம்பினேஷனுக்கு பார்த்து போட்டுருங்க. இப்போ குரூப் பண்ணால் நம்மளுக்கு இது குரூப் ஆகுது. ஸோ அது மூலமாக நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன, தட் இஸ் TB = QC / QA. ஓகேப்பா, இப்போ TBக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிற அவுட்புட் வேரியபிள் என்ன, இது நம்ம TCக்கு போட்டுட்டோம், TBக்கு போட்டுட்டோம், TAயும் அதே மாதிரி 0 0 0க்கு TBயோட வேல்யூ பார்த்தோன்னா எல்லாமே 1 1ன்னு வரும். லாஸ்ட் 2க்கு மட்டும் X வரும். ஓகேவா, அந்த நான் சொன்னேன் அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் தான் தெரியாத வேல்யூக்கு 0 போடுவோம். சிங்க்ரோனஸ் கவுண்டரில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியாத வேல்யூ என்ன போடுவோம், X போடுவோம், டோன்ட் கேர் கண்டிஷன் போடுவோம், அதுவே போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே 1 ஆகுது, லாஸ்ட் மட்டும் X அதாவது 7 and 8 மட்டும் X வரும், 6 and 7 மட்டும் X வரும். ஓகே, ஸோ
அதை நம்ம போட்டுடலாம். ஸோ இது வந்து ஃபார் TA. ஸோ லெஃப்ட் சைட் QC எடுத்திருக்கேன், QB QA. ஸோ உள்ளே நான் எக்ஸ்பிரஷன் போட்டால் 0 1 2 3 4 5 6 and 7 மட்டும் எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹோல் எக்ஸ்பிரஷன் குரூப் ஆகுது. ஸோ அது மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிறது என்ன, ஹோலாக குரூப் ஆனால் எல்லாமே கேன்சல் ஆகிடும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும், ஆன்சர் 1 வரும். ஸோ TA = 1. இப்போ TCயோடைய வேல்யூ TCயோடைய எக்ஸ்பிரஷன், TBயோடைய எக்ஸ்பிரஷன் அண்ட் TAயோடைய எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, லாஸ்ட் ஸ்டெப் என்ன, லாஜிக் டயக்ராம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ட்ரா த லாஜிக் டயக்ராம். ஓகே, நமக்கு TAயோட வேல்யூ வேணால் 1ன்னு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து லாஜிக் டயக்ராமில் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, தட் இஸ் n = 3 முதல்ல கிடச்சிது. ஞாபகம் இருக்கா, n = 3. அப்போ எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வரும், 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வரும். ஸோ 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்திருக்கிறதுனால நான் 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிறது T ஃபிளிப் ஃப்ளாப், அதனால T எடுத்திருக்கேன், Tயோட ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே என்ன TA, TB, TCன்னு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லையும் சிங்க்ரோனஸ் கவுண்டரில் என்ன பண்ணுவோம், சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவோம், கிளாக் பல்ஸ் கொடுத்துருப்போம். அதனால எல்லா கிளாக் பல்ஸையும் ஓகே சேமாக சைமல்டேனியஸாக வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நம்ம சிங்க்ரோனஸ் கவுண்டர் 2 பிட் 3 பிட்டில் பார்த்தோம். இதில் வந்து ஹைன்னு கொடுத்து ஓகே எல்லாத்தையும் நம்ம 2 பிட் 3 பிட்டில் பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு இன்புட்டையும் என்ன பண்ணோம், லாஜிக் 1ல் கனெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே அப்படி இல்லை, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. TAக்கு என்ன கிடச்சிது, 1 கிடச்சிது. ஓகே, அண்ட் தென் TBக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, தட் இஸ் QC bar QA. ஓகே, TCக்கு என்ன கிடச்சிருக்குன்னா QC QA + QB QA. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். TAக்கு வந்து 1, அதனால லாஜிக் 1 நான் என்ன பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். TBக்கு என்ன கிடச்சிருக்கு, QA QC bar. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு AND கேட்டை ட்ரா பண்ணிவிட்டு QA QC தட் இஸ் QC bar வந்து AND கேட்டில் போட்டு அதை டேரெக்டாக TBக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போ TCக்கு எனக்கு என்ன வந்துச்சு, ஓகே, ஸோ TCக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா QA QB + தட் இஸ் QA QCன்னு வந்துச்சு. ஓகே, அப்போ நான் அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 AND கேட் வேணும், ஒரு OR கேட் வேணும். ஸோ அதனால AND கேட்டில் QA QB கொடுத்துட்டேன், அண்ட் தென் இன்னொன்றில் QA QC கொடுத்துட்டேன். அதுக்கு ரெண்டும் வர அவுட்புட்டில் அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், QA QBன்னு வந்திருக்கும். இங்கே என்ன வந்திருக்கும், QA QCன்னு வந்திருக்கும். அது ரெண்டு நான் OR கேட்டில் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும், QA QB + QA QCன்னு வந்திருக்கும். அதை நான் யாருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன், TCக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து கிடச்சிருக்கிற 3 கேமேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற 3 எக்ஸ்பிரஷனுக்கும் கன்சர்ன் TA வேல்யூ என்ன, TB வேல்யூ என்ன, TC வேல்யூ என்ன நம்ம எழுதிட்டோம். ஓகே, நான் வந்து லோவர் ஆர்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். A விட B ஹையர் ஆர்டர். ஓகே, தட் இஸ் LSB இங்கே இருக்குது, MSB இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், லாஜிக் டயக்ராம் வரையணும். லோவர் ஆர்டர்லேருந்து தான் என்ன பண்ணணும், லாஜிக் டயக்ராம் வரையணும். ஸோ இதில் இன்னொன்றும் இருக்குது, QA தட் இஸ் Q bar C. இப்போ இங்கேருந்தும் கனெக்ட் பண்ணி விடலாம். ஓகே, அந்த மாதிரி வரையலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டயக்ராம்ஸ்க்கு அப்படி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைக் ஓகே நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் டேரெக்டாக நான் இங்கே வந்து QA Q bar Cன்னு கொடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த QA பார்லேருந்து இங்கே ஒரு லைன் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ Q bar C வந்தால் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு லைன் எடுத்து AND கேட் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா QA QB இருக்குது. ஸோ QB இங்கேருந்து லைன் எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம். QBயும் இங்கேருந்து லைன் எடுத்து கொடுத்துக்கலாம். QA அகெயின் இங்கேருந்து இங்கே ஒரு லைன், QC வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ இதை வந்து பார்த்தா கொஞ்சம் பேப்பர் ஓகே ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஸோ அதனால டேரெக்டாகவே நான் கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து கனெக்ஷன் ட்ரா பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ QA QBனா இங்கேருந்து ட்ரா பண்ணியும் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். QA QB இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். QAனா அகெயின் இங்கேருந்து இங்கே ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். QCக்கு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் டேரெக்டாக QA இந்த மாதிரி லாஜிக் கேட் டேரெக்டாக நான் கொடுத்தேன். தட் இஸ் QA Q bar C டேரெக்டாக கொடுத்து AND கேட்டில் கொடுத்து டேரெக்டாக அந்த கன்சர்ன் ஃபிளிப் ஃப்ளாப்போட இன்புட்டோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படியும் ட்ரா பண்ணலாம். ஸோ திஸ் கர்வ் யூ ட்ரா லாஜிக் டயக்ராம் ஃபார் த கிவன் synchronous counter. So let's see the second problem. Okay, design a modified synchronous counter using JK flip-flop and implement it. ஸோ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ப்ராப்ளமில் ஒரு modified synchronous counter JK flip-flop மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ mod 5 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 0 to 4 வருதான் கவுண்ட்டு. ஓகே, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் படி தான். அப்போ 0 1 2 3 4
கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 வந்துடுச்சு. அப்போ 0 to 4 வரதான் எடுக்கணும். ஓகே, பார்க்கலாம் solution. So first step என்ன, number of flip flop required. So number of flip flop required க்கு நம்ம calculate பண்ற formula என்ன, 2 power n greater than n. capital N questionல கொடுத்திருக்கிறது தான். So 5 தான் capital N. So capital N 5 எடுத்துட்டோம். அப்ப 2 power n greater than or equal to 5. இப்போ இந்த condition satisfy பண்ற மாதிரி first எந்த value satisfy பண்றதோ அந்த value எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி 2 போட்டோம் அப்படினா n equal to 2 போட்டோம்னா satisfy ஆகாது. பட் n equal to 3 போட்டா satisfy ஆகுது அப்படினா அதோட நிறுத்திக்கோங்க. ஓகே, அப்ப 2 power 3 that is 8 is greater than or equal to 5. condition is satisfied. So n equal to என்ன எடுத்துறோம், 3 னு எடுத்துறோம். ஓகே, அப்ப flip flop required நமக்கு எத்தனை flip flop required, 3. ஓகே, அப்ப 3 required அப்படினா என்ன input variable வரும், எத்தனை input variable வரும், 3 input variable தான். அப்ப combination 0 to 7 வரும். ஓகே, so step 2 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, type of flip flop to be used. நமக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க JK flip flop, அதனால JK flip flop எடுத்துட்டோம். ஓகே, step 3 என்ன, excitation table for JK flip flop. so excitation table நமக்கு தேவை, because excitation table of modify counter நம்ம வரையிறதுக்கு JK flip flop ஓட excitation table தெரியணும். so அதனால excitation table of JK flip flop எடுத்துக்கிட்டோம். இதுதான் JK flip flop ஓட excitation table, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த excitation table வச்சு தான் அடுத்து modify synchronous counter ஓட excitation table என்ன பண்ண போறோம், implement பண்ண போறோம். இதுதான் modify synchronous counter ஓடைய state diagram. so m0, ஓகே, m1 இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5 வருது. தட் இஸ் modify counter. 5 வராது, m0 to 4 வரதா வரும். so m1 m2 m0 m1 m2 m3 m4. ஓகேவா, and then m4ல இருந்து again m0 m1 இந்த மாதிரி தான். ஓகே, சைக்கிளிக் ஃபார்ம்ல வரும். இதுதான் ஸ்டேட் டயக்ராம். ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா draw the state diagram for this concern counter னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வரையணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம், excitation table for modify counter. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து present state எடுத்துக்கோங்க. present state, next state, flip flop input. ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், 3 டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. சாரி 3 காலம் வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன அப்படின்னா present state, செகண்ட் காலம்ல next state, 3 காலம்ல தேர்ட் காலம்ல என்ன அப்படின்னா flip flop input. ஓகே, நமக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கு n is equal to 3. அப்போ நம்ம 3 input variable தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹையர் ஆர்டரில் எழுதணும். ஹையர் ஆர்டர் என்ன எடுத்திருக்கேன், QC QB QAன்னு எடுத்திருக்கேன். ஓகே, நமக்கு வந்து 3 input variable எடுத்துடணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வரும், தட் இஸ் 0 to 7 வரை வரும். ஸோ 0 to 7 வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் என்ன பண்ணணும், இதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட் டயக்ராம் வச்சு தான் பார்க்கணும். ஓகே, m0 தட் இஸ் 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 1. ஓகே, அப்போ 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 001. ஓகே, 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் தட் இஸ் 001 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன, 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 2. ஓகே, அப்போ 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன எழுதியிருக்கோம், 001 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன எழுதியிருக்கோம், 010 தட் இஸ் 2 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 3. ஸோ 011. 3 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 4, 100. 4 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன, இங்கே பாருங்க, 4 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 0, 4 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 0. ஸோ 4 that is 10 next state, 100 next state நான் என்ன எழுதியிருக்கேன், 000 னு எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா 5 இங்கே இருக்குதா இல்லை, 6 இருக்குதா இல்லை, 7 இருக்குதா இல்லை. அப்போ அதுக்கு நம்ம என்ன எழுதணும், இல்லாத ஒரு வேல்யூஸ்க்கு நம்ம என்ன எழுதணும், எக்ஸ். ஸோ 5 6 7க்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ நான் என்ன எழுதியிருக்கேன், எக்ஸ்னு எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்தது flip flop inputs. ஓகே, இந்த லாஸ்ட் காலம் ஃபில் பண்ண போகிறோம் by using the excitation table of JK. ஓகே, எப்படி ஃபில் பண்ணணும், இதுவும். ஓகே, that is present state of QC-யும் next state of QC plus 1யும் பார்த்து JC-லையும் KC-லையும் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம present state next state பார்க்கலாம். present state of QC என்ன 0, present state of QC plus 1 என்ன 0. ஓகே, அப்போ JK flip flopல excitation table நம்ம பார்த்தோம்னா 00க்கு என்ன வந்து 0x, 01க்கு 1x. ஓகே, 00க்கு என்ன 0x. அப்போ JC-லையும் KC-லையும் நம்ம என்ன எழுதணும், 0x. இப்போ அடுத்தது பார்க்கலாம், JB-லையும் JB plus 1லையும் JB plus 1 அதே தான் வந்து 0x. அப்போ இதில் என்ன எழுதணும், JB-லையும் KB-லையும் 0x. இப்போ அடுத்த பார்த்தோம்னா QA plus 1, இதில் என்ன வந்து 01. 01க்கு நம்ம என்ன பார்த்தோம், 1xன்னு பார்த்தோம். அப்போ QA present state வந்து QA வந்து 0, next state of QA plus 1 is 1. அப்போ JAKல 1xன்னு எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இப்போ இந்த QC plus 1 பார்த்துட்டு JC KCல எழுதணும். அதே மாதிரி QB plus 1ல பார்த்துட்டு இங்கே எழுதணும். and then QA plus 1ல பார்த்துட்டு JA KL எழுதணும். இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனும் எழுதணும். நம்மளுக்கு வந்து வேல்யூ 5 6 7 தெரியாது. அப்போ எல்லாத்துலேயுமே x தான் வரும்.
ஓகேவா? ஸோ இதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார் மோடிஃபை கவுண்டருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேட். அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட்ஸ். ஓகேவா? இங்கே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், டி மட்டும் தான் வந்துச்சு. பட் இங்கே என்ன வருது, ஜேகேன்னு வர்றதுனால ஃபுல்லாக 2 வரும், நல்ல பெரிய காலம்ஸாக வருது, அதனால தான். ஓகே, ஸோ ஜேஏ, ஜேசி, கேசி, ஜேபி, கேபி, ஜேஏ, கேஏ. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, கேமேப் சிம்பிளிஃபிகேஷன். கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், அவுட்புட் கிடைச்சிருக்கிற இதுக்கு தான் வரைவோம், அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட்ஸ்க்கு தான் வரைபோம். அப்போ எதுக்கெலாம் வரையணும், ஜேசிக்கு ஒரு கேமேப், கேசி, தென் ஜேபி. இப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 கேமேப்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் வரும், ஒவ்வொன்றுக்கா வரையணும். ஜேசிக்கு, கேசிக்கு, தென் ஜேபி, கேபி, ஜேஏ, கேஏக்கு வரையணும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமேப் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கேமேப் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஜேசிக்கு வரைகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா 3 இன்புட் வேரியபிள் தான். ஓகே, ஸோ 3 இன்புட் வேரியபிள்னால ஸோ 3 இன்புட் வேரியபிள்னால நான் என்ன எடுத்திருக்கேன், 3 இன்புட் கேமேப் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், QC, QB, QA. ஏன் இதில் லெஃப்ட் சைடில் நான் QC, QB, QA எடுத்துக்கிறேன், பிகாஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் ஓகே ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் வரைவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டை பார்க்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பாக வரைஞ்சிடாதீங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட் வச்சு தான் அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா QC, QB, QA வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து 3 இன்புட் வேரியபிள்னு தெரியணும். ஓகே, ஸோ 3 இன்புட் வேரியபிள்னால நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன் ஜேசிக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஜேசிக்கு நான் எடுக்கும் போதில் லெஃப்ட் சைடு என்ன எடுத்திருக்கேன், QC, QB, QA. இங்கே 01 00 01 11 10 எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேசிக்கும் லெஃப்ட் சைடு QC, QB, QA ரைட் சைடில் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் ஓகே, ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் QC, QB, QAல என்ன வருது, 000க்கு ஜேசியோட வேல்யூ என்ன 0. ஸோ ஜேசியோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அதே மாதிரி கேசியோட வேல்யூ என்ன எக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் 001க்கு தட் இஸ் 001க்கு ஓகே ஓகே தட் இஸ் ஜேசியோட வேல்யூ என்ன 0xன்னு வந்திருக்கு. ஜேசியோட வேல்யூ 0, கேசியோட வேல்யூ என்ன வந்திருக்கு எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ அதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 000க்கு ஜேசியோட வேல்யூ 0, கேசியோட வேல்யூ எக்ஸ். ஓகே, 001க்கு ஜேசியோட வேல்யூ 0, 001க்கு கேசியோட வேல்யூ எக்ஸ். ஸோ இதே மாதிரி அந்த எக்ஸிகியூஷன் டேபிள் ஆஃப் மாடிஃபை கவுண்டரை பார்த்துட்டு இந்த கே மேப்பை என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜேசியை நம்ம ஃபில் பண்ண பிறகு நமக்கு குரூப் ஆகிற டேர்ம் இந்த டேர்ம் குரூப் ஆகுது. ஸோ இதை குரூப் பண்ணும் போது லெஃப்ட் சைடு எல்லாமே கேன்சல் ஆகிடும், மேலே உள்ளது மட்டும் தான் வரும். ஸோ QB, QA நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன QB, QA. அதே மாதிரி கேசியை பார்த்தோன்னா ஹோலாகவே செலக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன KC = 1 நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோன்னா JB, KB. JB, KBக்கு எப்படி எழுதணும், அதே தான் 3 இன்புட் வேரியபிள் 3 வேரியபிள் கே மேப் போட்டுக்கிட்டேன். லெஃப்ட் சைட் QC எடுத்துக்கிட்டேன், ரைட் சைடில் QB, QA. இங்கேயும் அதே மாதிரி QC, QB, QA எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும், ஓகே 000க்கு JBயோடைய வேல்யூ என்ன 0, KBயோடைய வேல்யூ என்ன எக்ஸ். அதே மாதிரி 001க்கு JBயோடைய வேல்யூ என்ன 1, KBயோடைய வேல்யூ என்ன எக்ஸ். ஓகேவா, அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, அப்போ 000க்கு JBயோடைய வேல்யூ 0. ஓகே, அதே மாதிரி 000க்கு KBயோடைய வேல்யூ எக்ஸ். 001க்கு JBயோடைய வேல்யூ 1, 001க்கு KBயோடைய வேல்யூ எக்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற காம்பினேஷனுக்கும் பார்த்து கே மேப்பை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம JBயை குரூப் பண்ணோம்னா இது குரூப் ஆகுது. குரூப் ஆனால் நம்மளுக்கு JB வேல்யூ என்ன வருது, கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் கே மேப் மூலமாக கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன JB = QA. அதே மாதிரி KB = இங்கே என்ன கிடச்சிருக்கு QA கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ JB, KB முடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது என்ன JA, KA. அதே மாதிரி 000க்கு JAயோட வேல்யூ என்ன, KAயோட வேல்யூ என்னன்னு பார்த்து போட்டுருங்க. போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும், 000க்கு ஓகே JA வேல்யூ என்ன 000க்கு KAவோட வேல்யூ என்னன்னு பார்த்து போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து போட்ட பிறகு எல்லா காம்பினேஷன் வேல்யூ போட்ட பிறகு குரூப் பண்ணோம் அப்படின்னா இதை குரூப் பண்ணால் JA வேல்யூ என்ன வருது, QC பார்னு வருது. இங்கே என்ன வருது, ஹோலாகவே குரூப் ஆகுது. அப்போ KA = 1. இப்போ எல்லா ஃபிளிப் ஃப்ளாப் இன்புட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ லாஜிக் டயக்ராம். ஸோ லாஜிக் டயக்ராம் பார்த்தோம்னா இது வந்து 3 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் வரும். தட் இஸ் ஸ்மால் n = 3 வந்திருக்கு. அதனால 3 ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். ABC ஓகே லோவர் ஆர்டர்லேருந்து வரைஞ்சிருக்கேன். இது LSB, இது MSB. ஸோ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து JK ஃப்ளிப் ஃப்ளாப், அதனால JK ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். J எங்கே இருக்குது, K. இது ரெண்டு இன்புட், அவுட்புட்ஸ், இன்புட்ஸ்
அவுட்புட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஏபிசிக்கு இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு எழுதிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா கிளாக் பல்ஸ் கொடுத்துருங்க. ஒரே கிளாக் பல்ஸ் தான் சைமல்டேனியஸாக எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் போகும். ஸோ அதனால் எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, ஜேஏயோட வேல்யூ வேணால் QC பார் வந்திருக்கு, அதனால் QC பாரை டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை இப்படியும் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா QC பார் இந்த இருக்குது, இந்த QC பாரை இப்படி எடுத்துகிட்டு வந்து லைனை கொண்டு வந்து இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாகவும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ QC பாரை எழுதியிருக்கேன். கேஏக்கு என்ன வந்திருக்கு 1ன்னு வந்திருக்கு. ஸோ ஹை 1ன்னு சொல்லி நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன். ஜேபிக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கேமேப் மூலமாக கிடச்சிருக்கு QA. ஸோ அதனால் QA எழுதிட்டேன். கேபிக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன QA. இப்படி எழுதலாம், இல்லைனா டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் எழுதலாம், நான் டேரெக்டாக இந்த மாதிரி சிம்பிளாகவும் எழுதலாம். ஓகே, ஜேசிக்கு எனக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன, தட் இஸ் QB இன்ட்டு QA. ஸோ அதனால் அது ஒரு AND கேட்டில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை நான் வந்து ஜேசிக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். கேசிக்கு நம்மளுக்கு கிடச்சிக்கிறது 1 தான். ஸோ டேரெக்டாக ஹை ஆஃப் 1 நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் வரைஞ்சிட்டேன். ஸோ திஸ் how you draw logic diagram for the given modified synchronous counter using JK flip flop.